ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஃப்ளேவர்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு சிம்பிளான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு தேவையான பொருளை என்னென்னு காமிக்கிறேன். நான் இதுக்கு ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கிறேன், ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேங்காய் ஒரு துண்டு எடுத்துருக்கிறேன், நல்ல முத்தின தேங்காவா, ஒரு டீஸ்பூன் பருப்பு நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டேன், ஒரு டீஸ்பூன் பச்சரிசி, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. நான் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கலாம். இதில் நாம் சின்ன சின்னதாக வடை தட்டி மோர் குழம்புல போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம், ஊற வச்ச துவரம்பருப்பு, பச்சரிசி எல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் அதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன் பாருங்கள். அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரும் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் 3 மிக்ஸ் பண்ணி லேசாக ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இல்லைனா அந்த தயிர் கெட்டி கெட்டியாக இருக்கும். இப்போ அதையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அந்த குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ கன்சிஸ்டில் வேணுமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கப்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கோம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, நான் ஒரு 6 வடை தட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். சூடானோடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு 2-3 மெத்தடில் செய்யலாம். நீங்கள் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மோர் குழம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுருங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், நுரை பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற வடையை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வடை ஊறிடும். நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே நல்லா ஊறிடும். இப்போ நம்ம சிம்பிளான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதில் வடைக்கு பதிலாக வெஜிடபிளும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன இஷ்டமான வெஜிடபிளோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.